விஜய் ரசிகர்கள் எல்லாருமே இருக்காங்க. முக்கியமா அவருடைய தமிழக வெற்றி கழகம் பெரிய அளவுல வெற்றி பெறுதோ இல்லையோ, அவருடைய ரசிகர்கள் பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் மனசை கவர்றதுக்கு. சத்தியமூர்த்தி நகரை சேர்ந்த இவர் பேர் ஆகாஷ். சரி, இப்ப விஜய் ரசிகர்னா என்ன பெருமைன்னு நினைக்கிறீங்க? பெருமைலாம் இல்லை சார், எனக்கு தளபதி எங்க ஃபேனு. தளபதி நீங்க கண்டிப்பா இந்த 2026 கண்டிப்பா வந்தே ஆகணும். சரி, நீங்க விஜய் ரசிகரா நாட்டு மக்களுக்கு என்ன செய்யறீங்க? நாட்டு மக்களுக்கு நாங்க டெய்லி ஒரு உணவு போட்டுன்னு இருக்கோம். இன்னைக்கு நாள் பாத்தீங்கன்னா 240 நாள் ஆகுது. 240 நாள் ஆகுது. 40 days கண்டிப்பா அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம். காலைல மார்னிங் 9 o'clock இருந்து. விஜய் ரசிகர்கள் அங்கங்க நல்லது செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இது ஒரு அத்தாட்சி. ஆகாஷ், இது என்ன காரணம்? நீங்க ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்றீங்களா இல்ல உண்மையிலேயே மனித நேயமா? பப்ளிசிட்டிலாம் இல்ல, ஒரு மனிதன் தான். மக்கள் 40 பேர் சாப்பிட்டா நம்ம திருப்தியா இருக்கணும்னு கண்டிப்பா பண்றோம். எங்க தளபதி யார் சொன்னது உங்களுக்கு? விஜய் ரசிகர்களுக்கு சொன்னாரா? சொல்லணும்னு இல்ல, நம்மளே பண்றதுதான் இது. எங்க தளபதி ஸ்டார்டிங்ல உணவு ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசையா இருந்தது. கண்டிப்பா அதனால நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து இந்த மாதிரி பண்றது. கண்டிப்பா ஓகே. சொந்த காசு போட்டு பண்றீங்க? சொந்த காசு கண்டிப்பா போட்டு பண்றோம். எப்படி இந்த சின்ன வயசுல அந்த எண்ணம் வரும்? 240 நாள் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அன்னதானம் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஒரு ஸ்கூல்ல என்னைக்காக ஒரு பிஸ்கெட் பென்சில் அந்த மாதிரி குத்தினே இருந்தோம். சரி, இந்த வாட்டி ஒரு 40 பேர் சாப்பாடு போடலாமே ஒரு கிளிக் ஒன்று வந்தது. கண்டிப்பா பண்ணிதான் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா பண்ணிட்டு தான் இருக்கோம். சரி, இப்ப எல்லா ஆசைப்படல, எங்க தளபதிக்கோசம் நாங்க ஃபேனுக்கோசம் பண்றோம். $1000 கொஸ்டின். 2026 விஜய் முதல்வராக வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா வரலாம். இல்ல திமுக காரங்களா அதிமுக காரங்களா ஒரு காமெடி அது நடக்காது, இவர் எப்படி ஒரு நடிகர் உடனே வந்துட முடியுமா கேக்குறாங்கல்ல? அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு சீட்ல ஆச்சு எங்க தளபதி உட்காரணும்னு நான் ஆசைப்படுறோம். இன்னைக்கு ரொம்ப தளபதிக்கோசம் ரொம்ப பண்ணிட்டு இருக்கோம். ஆனா கண்டிப்பா தளபதி 2026 கண்டிப்பா வரணும்னு ஆசைப்படுறோம். கம்பெனியா சப்போர்ட் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். நீங்க ஆசைப்படுறீங்க, ரைட்டு. மக்கள் ஆசைப்படுறாங்களா? கண்டிப்பா. இப்போ இருக்க தீவிர ஃபேன்ஸ் நிறைய பேர் இப்ப தளபதி மாறியாச்சு. இன்னும் கொஞ்சம் மாறணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சத்தியமூர்த்தி நகர், கலைஞர் நகர், பஞ்சாயத்துல இருக்கேன். எத்தனாவது வட்டம்? 6வது வட்டம். 6வது வட்டம். 6வது வட்டத்துல நீங்க அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதை தாண்டி வேற ஏதாவது செய்யறாங்களா உங்க ரசிகர்கள்? இல்ல, அன்னதானம் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி வந்தா கண்டிப்பா ஒரு மக்களுக்கு புடவை, ஒரு வேஷ்டி சட்டை கொடுக்கலான்னு ஒரு ஐடியா. இந்த நபர் பாத்தீங்கன்னா நீங்க பாக்கலாம், இவர் பல முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. முக்கியமா நம்ம என்ன வேணாலும் செய்யலாங்க. அடுத்தவங்களுக்கு உணவு கொடுக்கறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் பரந்த மனப்பான்மையோட இலவசமா காலை வேலையில கொடுக்கும் போது அந்த உணவு அவங்க உடம்புல சேரும் போது நம்மள அறியாம நமக்கு ஆசீர்வாதமும் கிடைக்கும். அதையும் தாண்டி அது ஒரு பெரிய விஷயம்தான். அந்த அன்னதானத்தை தான் பல நாட்களா தொடர்ந்து இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த ரசிகர். அது மட்டும் இல்ல, பல சமூக சேவைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். சோ விஜய் ரசிகர்கள் ஒரு முன்னெடுப்பு எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. விஜய் ரசிகர்கள் இணைந்து ஒரு பெரிய மாஸ் பண்ணுவாங்க 2026 அப்படின்றது ஒரு சாட்சி. சோ இந்த நம்பருக்கு நம்ம எல்லாருமே வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம், பாராட்டலாம். இந்த சின்ன வயசுல இப்படிப்பட்ட முயற்சிகள் எல்லாம் பண்றாரு. சோ தொடர்ந்து விஜய் ரசிகர்கள் இந்த மாதிரி சேவைகள் செய்யும் போது மக்கள் மனசுல கண்டிப்பா இடம் பிடிப்பாங்க. நன்றி, வணக்கம்.